அனைவருக்கும் வணக்கம். ஒரு குட்டி கதை. பார்வதி பரமேஸ்வர் இருவரும் வீதி உலா செல்கிறார்கள். அப்பொழுது ஒரு மரவெட்டி தான் அமர்ந்திருந்த கிளையின் மேல் உட்கார்ந்து மரத்தை வெட்டி கொண்டு இருக்கிறார். இதை பார்த்த பார்வதி, பெண்மனம் அல்லவா, மனம் இறங்கி பரமேஸ்வரியிடம், ஐயனே, மரவெட்டியை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும், எதுவும் வழி இருக்கிறதா என்று கேட்டார். அதற்கு பரமேஸ்வர் சொன்னார், அவனுக்கு விதி முடிந்து விட்டது, அவனை காப்பாற்ற இனிமேல் யாராலும் இயலாது அப்படின்னு சொல்கிறார். பார்வதி கேட்ட பாடில்லை. பரமேஸ்வரும், சரி, உனக்காக ஒரு வாய்ப்பு தருகிறேன், அந்த மரம் முறிந்து கீழே விழும்போது அம்மா என்று சொன்னால் நீ காப்பாற்று, அப்பா என்று சொன்னால் நான் காப்பாற்றுகிறேன் என்று பரமேஸ்வர் சொன்னார். இருவரும் மரவெட்டியை கண்காணித்து கொண்டிருந்தனர். அப்பொழுது மரவெட்டி வெட்டி கொண்டிருந்த கிளையானது முறிந்து கீழே விழுகிறது. மரவெட்டியோ கீழே விழும்பொழுது ஐயோ நான் செத்தேன் என்று விழுந்தான். விழுந்த இடத்திலே மரணமடைந்தான். இந்த நீதியிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், எப்பொழுதுமே நாம் ஒவ்வொரு வேலை செய்யும் பொழுது ஐயனை நினைக்கலாம், அப்பாவை நினைக்கலாம். கீழே விழும்போது அம்மா என்று தவறி கீழே விழுந்தால் கூட அம்மா என்று விழ வேண்டும், இல்லை அப்பா என்றால் சொல்ல வேண்டும். எதுவுமே சொல்லாமல் விழும் பொழுது கடவுள் காப்பாற்ற